ஆக்சுவலா டூடு வந்து ஜென்சிக்கான படமே இல்ல. டூடு யாருக்கான படம்னா பிறக்கால ஜெனரேஷன்ஸ்க்கு இப்பவே படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்கன்னே சொல்லலாம். படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து ஹீரோவை லவ் பண்ணுவா. ஹீரோ வேணான்னு சொல்றாரு. ஹீரோயின் உடனே அப்ராட் ஸ்டடீஸ்க்காக வெளியூர் போய் அங்க வேற ஒரு பையனை லவ் பண்ணி ஆக்சிடென்ட்ல பேபி ஃபார்ம் ஆயிடும். என்ன சைக்ளோன் ஃபார்ம் அந்த மாதிரி சொல்றே? ஃபார்ம் ஆயிட்டு சென்னைக்கு வருவாங்க. நம்ம தான் தியாகியாச்சே. ஹீரோயின் இல்ல எக்ஸ ஃபேமிலியோட அக்செப்ட் பண்றாரு. என்ன கர்மையா இது? அக்செப்ட் பண்ணி கல்யாணமும் பண்றாரு. கல்யாணம் பண்ணிட்டு பிறக்கிற குழந்தைய அப்படியே ஜாலியா என்டர்டெயின் பண்ணிட்டு இருப்பாரு. மீன்வைல் எக்ஸ் வந்து லவ்வரோட லிவின்ல இருக்கும். ஏன் ஹீரோ இந்த அளவுக்கு தியாகியா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோவோட மாமனாரே அந்த காலத்துல அப்படிதான். பாக்குறதுக்கு சிம்பிளா இருக்காரேன்னு சாதாரணமா இட போட்டுறாதீங்க. நிறைய பேருக்கு வாழ்க்கையே பிச்சையா போட்டிருக்காரு. படத்துல பாத்தீங்கன்னா ஆக்ஷன், ஸ்கிரீன் பிளே, காமெடி, மியூசிக், டைரக்ஷன் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். பிராங்க் இப்படிதாங்க படம் ஃபுல்லா பிராங்க் பண்ணி வச்சிருக்காங்க. படத்துல இருக்க ஒரே ஆறுதல் யாருன்னு பாத்தீங்கன்னா சரத்குமார் தான். ஆவேசம் படத்துல வர ஃபஹத் ஃபாசில் லெவலுக்கு பண்றாரு. சரத்குமார் அவர் ரியலா ஆசைப்பட்ட அந்த மினிஸ்டர் ரோல்ல வாழ்ந்திருக்காருன்னே சொல்லலாம். கதை நல்லா போயிட்டே இருந்தது. திடீர்னு டைரக்டர் பார்த்தாரு, கதை நல்லா போதே அப்படின்னு சொல்லிட்டு அங்க காஸ்ட்ன்ற ஒரு இதை வச்சு பிராங்க் பண்ணிட்டாரு. படத்துல பாத்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஏன் வந்து அந்த கல்யாண பொண்ணு ஹீரோவை ரிஜெக்ட் பண்ணலான்ற டவுட், பிரதீப் ரங்கநாதன் தான் இந்த படத்துக்கு ஆக்சுவலா ஹீரோவான்ற டவுட், டைரக்டர் எதுக்கு இந்த படத்தை எடுத்தாருன்ற டவுட், ஆக ஏகப்பட்ட டவுட் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு இந்த படம் ஃபுல்லா. ஓவராலா இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, சரத்குமார் பிளாஷ்பேக்ல தங்கச்சியை கொண்டிருப்பார். டைரக்டர் லைவா ஆடியன்ஸை கொண்டிருப்பார். பிரதீப் ரங்கநாதனுக்கு ஹேட்ரிக்னு எதிர்பார்த்து போற எல்லா ஆடியன்ஸ்க்கும் டைரக்டர் சொல்ற ஒரே பதில் என்னன்னா பிராங்க்.